ஹர ஹர நம பார்வதீபதஜே ஹர ஹர மகாதேவா. பொதுவான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆச்சமனம் பண்ணும்போது பவித்திரம் கையில் இருக்கக்கூடாது, காதில் வைத்து கொண்டு தான் ஆச்சமனம் செய்ய வேண்டும். எந்த ஒரு தீர்த்தம் சாப்பிட்டாலும் கூட அவ்வாறு தான் செய்ய வேண்டும். அதனால் எந்த இடத்துல ஆச்சமனம் செஞ்சாலும் பவித்திரம் காதிலே வைத்து கொண்டு தான் செய்ய வேண்டும். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேற்கொண்டு காண்டரிஷி தர்ப்பணம், அம்மா அப்பா இருக்கிறவாள், அம்மா அப்பா இல்லாதவாள் அப்படின்னு எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லாரும் வெள்ளை அரிசி அப்படின்ற அக்ஷதையை வச்சுண்டு 2 எள்ளு போட்டுண்டு, அக்ஷதை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், எள்ளு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், அவ்வாறாக ரொம்ப ஜாஸ்தியாகவும் இல்லாமல் ஒரு 4 அக்ஷதை 2 எள்ளு அப்படின்ற மாதிரி வச்சுண்டு, மொத்தம் 9 தர்ப்பணம் இருக்குது. 9 தடவைக்கு எடுத்துக்கிறாப்புல வச்சுட்டால் போகிறோம். 9 3 தடவை பண்ண போகிறோம் இதில். அதனால் 9 தர்ப்பணத்துக்கு எடுத்துக்கிறாப்புல வச்சுக்கோங்க. எடுத்துட்டு எல்லாரும் பவித்திரம் காதில் வச்சுட்டு ஆச்சமனம் செய்யவும். ஓம் அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா, சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. பவித்திரத்தை போட்டுன்றலாம். ஆச்சமனம் பண்ணும்போது மட்டும்தான் காதில் இருக்கணும். சுக்லாம்பரதரம் பண்ணும்போது கூட போட்டுன்றலாம். இப்படி போட்டுக்காரவா இப்போ போட்டுருங்கோ. போட்டுண்டு ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுவஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्सुवरों. ममोपात्त समस्त दुरित क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम् अद्य पूर्वोक्त एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां पौर्णमास्यां शुभतिथौ अध्याय उपक्रम कर्मांगं काण्डऋषि तर्पणं करिष्ये. வா ஜலம் தொட்டு கையில் மிக்கோங்கோ. அபவுபஸ்பிருஷ்ய, பூனலை மாலையாக போட்டுக்கோங்கோ. போட்டுண்டு மேல் வர மந்திரத்தை சொல்லி கையில் 2 அக்ஷதைகள் எடுத்துண்டு 9 தர்ப்பணம் இருக்குது. 9 தர்ப்பணமும் 3 தடவை செய்ய போகிறோம். தர்ப்பயாமி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரவர் பூனலை மாலையாக போட்டுண்டு பிரம்மயஜ்ஞத்தில் பண்ண மாதிரி கட்டவரலோட பூனலை சுற்றிண்டு எள்ளு அக்ஷதை எடுத்துண்டு 3 தடவை ஒவ்வொரு ரிஷிகளுக்கும் ரிஷி தர்ப்பணம் செய்ய வேண்டும். தம்ஸ் அப்பில் பண்ண வேண்டும். மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஜலத்தை விட வேண்டும். சொல்லுங்க. பிரஜாபதிம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி, பிரஜாபதிம் காண்ட ரிஷிம் தர்ப்பயாமி. சோமம்
काण्डऋषिं तर्पयामि सोमं काण्डऋषिं तर्पयामि सोमं काण्डऋषिं तर्पयामि अग्निं काण्डऋषिं तर्पयामि अग्निं काण्डऋषिं तर्पयामि अग्निं काण्डऋषिं तर्पयामि विश्वान् देवान् काण्डऋषीन् तर्पयामि विश्वान् देवान् काण्डऋषीन् तर्पयामि विश्वान् देवान् काण्डऋषीन् तर्पयामि सागुंहितीः देवताः उपनिषदः तर्पयामि सागुंहितीः देवताः उपनिषदः तर्पयामि सागुंहितीः देवताः उपनिषदः तर्पयामि याज्ञिकीः देवताः उपनिषदः तर्पयामि याज्ञिकीः देवताः उपनिषदः तर्पयामि याज्ञिकीः देवताः उपनिषदः तर्पयामि वारुणीः देवताः उपनिषदः तर्पयामि वारुणीः देवताः उपनिषदः तर्पयामि वारुणीः देवताः उपनिषदः தர்ப்பயாமி. ஊனல் மாலையாகவே இருக்கட்டும், கட்டவரில் சுற்றினபடியே இருக்கட்டும், கையில் எள்ளு அக்ஷர ஜலம் எடுத்துட்டு முழங்கை வழியாக விடணும். பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி பிரம்மாணம் ஸ்வயம்புவம் தர்ப்பயாமி. திரும்பவும் முன்னாடி மாதிரி தம்ஸ்அப்லேயே விடலாம், ரிஷி தர்ப்பணம் மாதிரி. சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி. ஊனலை வலம் பண்ணிக்கோங்க. பவித்திர தவிர்த்து காதில் வச்சுண்டு 2 தடவை ஆச்சமனம் பண்ணிவிட்டு திரும்பவும் பவித்திரத்தை போட்டுக்கணும். ஆச்சமனம். ஓம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. இவ்வாறாக இன்னொரு ஆச்சமனம் செய்யவும். ஓம்